ஸோ இது ஒன்றும் ஒரு சின்ன சீன் அவ்வளோதான். சின்ன சீன் தான். ஸோ உங்களை எப்படி ஹீரோயின்லாம் கிடையாது. அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க உங்களை? அவங்க அந்த சீன் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? அந்த சீனை முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒரு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு இந்த படம் நீங்க. ஓகே ஓகே வில் டு இட். ஓகே 10 நிமிஷத்துல முடிச்சிட்டோம். 10 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களா? ஐ திங்க் யூ ஆர் a great talented actor. ஸோ ஓகே ஃபைன். ஸோ நடிப்புக்கு ஓகே சொல்லிட்டீங்க, சீனும் ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அண்ட் டான்ஸ் சீக்வன்ஸ் ஒரு ஃபுல் பார்ட்டில் வந்துட்டு உங்களோட நாங்கள் கேமியோ பர்ஃபார்மன்ஸில் பார்த்துருப்போம். அழகாக வரீங்க, க்யூட்டாக போஸ்ட் பண்ணுவீங்க. பட் இதில் வந்துட்டு நீங்கள் டான்ஸ் ஆடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர். இதுலேயும் அழகாக கேமியோ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்கள்? ஸ்வீதன். ஸோ மனோஜ் சார் ஃபர்ஸ்ட் இந்த கதையை பற்றி உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு மைண்டில் வந்த ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுங்க. வாட் மேட் யூ டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட்? இந்த அவர் முதல் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் பிரபுதேவன் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பல சிக்கு புக்கர் முகாபலா ஊர்வசி எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஊழலா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க, அந்த மேஜிக் திருப்பி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னாரு. ஐ தாட் நோபடி எவர் தாட் அபவுட் தட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹி கேம் அவுட் ஆஃப் த வே, ஹி பிலீவ்ட் இன் இட். அந்த நம்பிக்கையை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு இந்த படங்களில் வந்துட்டு இருக்கிற 5 சாங்ஸுமே நீங்கள் வந்துட்டு பாடியிருக்கீங்க. எனி பர்டிகுலர் ரீசன் பிஹைண்ட் தட்? அவர் வருத்தத்தினார். எவ்ரி டைம் ஒரு சாங் வரும்போது வேறு யாரை பாட வைப்பேன், அவர் இல்லை நீங்களே பாடிடுங்கன்ற மாதிரி சொல்லி. சார் ரொம்ப அழகாக டப்புன்னு பதில் சொல்லிடுங்க. உங்களோட வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 4 வார்த்தை பேச மாட்டீங்களான்ட்டு நிச்சயமாக இத்தனை பேரும் மக்களும் ரொம்ப ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் 1 வேர்டில் க்யூட்டாக முடிச்சிடுறீங்க நீங்கள். பட் வந்துட்டு நீங்கள் இந்த ஷூட்டிங் டைம்லலாம் போய் பார்த்தீங்களா? ஸோ வந்து பிரபுதேவோட டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன், என்னோட சாங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யூ ஃபெல்ட்? யூ saw the shooting and all? பிரபுதேவ பற்றி சொல்ல வேணா, இஸ் a world icon. Yes. All over the world people follow him, and Indiaவோட pride, and working with him again is such a beautiful honor. Yeah. Yes, one word about the director Manoj sir, because Manoj this is his first. obsessive. சில பேர் வந்து சொல்லுவாங்க செய்யறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். This man is like இன்னும் பெட்டராக பண்ணும், லைக் கான்ஸ்டன்ட்லி இஸ் திங்கிங் ஆஃப் இம்ப்ரூவிங் சம் ஸ்டஃப். இந்த சில சாங்ஸ் சொன்னதை விட பெட்டராக ஷூட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஐ விஷ் him the best. I wish the whole team best. மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் படம் பார்க்கல. இது வந்துட்டு ஒரே ஒரு கேள்விதான். எல்லா லெஜெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு சம் பாயிண்ட் வி வில் ட்ரெயின். எங்கேயாச்சும் ஒரு நாள் வந்துட்டு ட்ரெயின் ஆகிட்டு ஓகே ஐடியாஸ் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணும் போது உங்களோட இன்ஸ்பிரேஷனாக அந்த மாதிரி வந்துட்டு வேர் டு யூ கெட் யோர் மியூசிக்கல் லெஜெண்டரி ஐடியாஸ் அண்ட் ஆல் ஃப்ரம்? எனக்கு முதல்லேருந்தே ட்ரெயின் தோணினே இருக்கும். என்ன சார்? படம் படத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் தோணினே இருந்தது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஃபீலிங். அந்த ட்ரெயின் தோணும் போது வி ஹேவ் டு see what else is there. Or glass is half full, yes, or half empty. I always feel it's half full. Okay. Adha vachi I try to get hope. I try to get அவ்வளோதான். வெரி சிம்பிளாக க்யூட்டாக சொல்லிட்டீங்க. அண்ட் எஸ் சார், ஸோ மக்களுக்காக பொங்கல் விஷஸ் சொன்னீங்கன்னா ஐ திங்க் தே வுட் பி வெரி ஹாப்பி. எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வருஷம் பண்ணியிருக்கோம். Yes, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். வாவ், ஐ திங்க் இதை விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் அவருக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மூன் வாக் இந்த ஒரு டைட்டிலை பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே தெரியுது இது ஒரு டான்ஸ் பேஸ்ட் மூவியாக இருக்க போது. ஸோ ஹேவ் பீன் த பர்ஃபெக்ட் ஆப்ஷன் ஃபார் தட். நான் ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏதோ ஒரு பாட்டுக்கு நீங்கள் ஒரு 1 month டான்ஸ் ரிஹர்சல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம பிரபுதேவா சாரே 1 மாதம் டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருக்காருன்னா அந்த பாட்டு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி கேள்வி கேட்க சொன்னாங்க. நான் கேட்கல சார். இல்லை, ஆக்சுவலாக பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நானும் ரஹ்மான் சாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறோம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியும். நம்ம என்ன வயசானாலும் அதே இதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆமாம். ஸோ அவர் ரஹ்மான் சார் மரணடி அடிச்சிருக்காரு. ஸோ அவர் லெவலுக்கு நம்ம போகணுன்னா அந்த ஸ்பீடு, அதே மாதிரி அந்த காதலன் டைம், ரோமியோ டைமு, அந்த அப்போ பண்ணியிருக்கிற ஸ்பீடு வரணும். அதே இதை கொடுக்கணுன்ட்டு ஆசை. அந்த ஆசைனால இட்ஸ் நாட் அபவுட் அந்த கற்றுக்கிறது இல்லை மூமெண்ட், அந்த ஸ்வாகு, அந்த ஸ்பீடு, அந்த மசில் மெமரி வரணும். ஸோ அந்த உங்களுக்காக தான் நான் அவ்வளோ உழைச்சி. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க அப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், அந்த மாதிரியே ஆடணும். ஆக்சுவலாக என்னோட கோரியோகிராஃபர் கூட என்னை அந்த மாதிரி ஆட வச்சுருக்காங்க. ஐ தேங்க்ஸ் டு சேகர் அண்ட் பியூஷ் அண்ட் சாசியா. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை விட என்னை இப்படி பார்க்கணுன்றது நம்ம டைரக்டர் மனோஜ் சாரோட ஆசை. ஸோ அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் எல்லோரும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த பழைய பிரபுதேவா, அந்த பழைய பார்க்கணுன்றது ஆசை. சார் எனக்கு ஏனே தெரியல, இங்கே தான் பேசும்போது எங்கள் கண்ணு லைட்டாக தனியாக வருது. ஒரு மாதிரி பயங்கர நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட ஃபேவரட் மெமரினா நீங்கள் ஒரு என்ன விஷயமா சொல்லுவீங்க?
ஃபேவரட் மெமரி வந்து அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் கூட ஆக்ட் பண்ணது தான். சொல்லுங்க, டெல் அஸ் அபவுட் இட். சார் வந்துட்டு சொன்னா டப்புன்னு 10 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரஹ்மான் சார் இது பண்ண போறாரு சொன்னார் மனோஜ் சார். நான் சொன்னேன் சார் நிஜமா சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம்மா சார் பண்ணுவாருன்னு. அது இல்லாமல் நானும் ஒரு ரஹ்மான் சார் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கிடையாது. 2 பேரும் ஒரு சின்ன சண்டை போட்டுப்போம். ஓகே. அது இன்னும் நான் அவரோட ஆக்டிங் பார்த்து அவர் கேஷுவலாக பண்ணுறாரு, அவர் க்யூட்டாக பண்ணுறாரு, எது பண்ணாலும் நல்லா இருக்கு. தட் மூமெண்ட் வாஸ் லைக் Your favorite moment, yeah? ஃபேவரட். எஸ். இந்த படத்தோட இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங். யோகி பாபு சாராக இருக்கட்டும், மஜுவாகி சாராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேஸ்டிங் இருக்குது. ஸோ உங்களோட கேஸ்டிங் அஃப்கோர்ஸ் யோகி பாபு சார் வந்து ஆல்ரெடி வெரி எஸ்டாப்ளிஷ்ட், அந்த அஜு வர்கீஸ் அந்த அசோக் செல்வன்லாம். பட் அது தவிர மிச்ச ஹீரோயின்ஸு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, எல்லாரும் ஸோ நியூ. அது டைரக்டர் சாரோட இதுதான், எல்லாம் புதுசாக இருக்கணும் சார். அந்த புதுசில் இருந்தால் இன்னும் அந்த எல்லாருக்கும் அந்த புதுசாக இருக்கணும். எவ்ரிவன் வாஸ் வெரி குட். அண்ட் ஈவன் ஹீரோயின்ஸ் கூட அவ்வளோ தி டுக் முதல்ல 5 நாள் 7 நாள் வந்து ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணுறதும் சரிக்கிட்டோம். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஐ லவ் ஒர்க்கிங் வித் தம் எவ்ரி ஒன். பிகாஸ் ஹீரோயின்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அவர் வந்து அசால்ட்டாக ஆடிட்டு போயிடுறாருங்க. பக்கத்தில் வந்துட்டு அந்த 10 செகண்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு நான் ஒரு 15 நாளாக ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கேன். இல்லையே நானும் தானே பண்ணேன் 15 நாள். சார் நீங்கள் வந்துட்டு தெரியல சார், 15 நாள் போயிட்டு நீங்கள் வேணா ஒரு 10 செகண்ட்ஸ் ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. இல்லை நான் சின்சியராக பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எவ்வளோ பண்ணாங்களோ நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஃபைன் தென். ஸோ வந்துட்டு மனோஜ் சார் ஆஸ் அ டிரெக்டராக, பிகாஸ் வந்து நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க, என்னதான் இருந்தாலும் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர் இல்லைங்களா? ஸோ மூன் ஒர்க் படத்தோட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கும். அந்த படத்தை வந்துட்டு டிரெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு மனோஜ் சாரை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு அவுட் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு மூன் ஒர்க் படத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னா என்ன ஒரு வார்த்தையாக இருக்கும்? மூன் வாக் இஸ் டோட்டலி மனோஜ் சாரோட ட்ரீமு. வண்டர்ஃபுல் டைரக்டர். தட்ஸ் த வண்டர்ஃபுல் டைரக்டர். ஃபஸ்ட்டு வண்டர்ஃபுல், ஃபைனலாகவும் வண்டர்ஃபுல் தான். மொத்தத்தில் பர்ஃபெக்ட். சூப்பர். நான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் சொல்லலாம். கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச். நிறைய அழகான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. நம்ம மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவோம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் பிரபுதேவா மாஸ்டர் அவர்களே. இந்த படம் வந்துட்டு பயங்கர ஹிட் ஆனோம். உங்களோட டான்ஸாக நாங்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இல்லை பொங்கல் இல்லை, ஏப்ரலோ மே வரும்னு நினைக்கிறேன் படம். பொங்கல் எப்பவுமே பொங்கல் ஸ்பெஷல் தான் நமக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ரெடியா? போகலாமா? போகலாம் வாங்க. எஸ். ஸோ மூன் வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம இருக்கோம். நம்மளோட கோ ப்ரொடியூசர் அவர்கள் பிரவீன் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, வணக்கம். ஸோ வந்துட்டு இந்த படத்தில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் தான். ஆனால் உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அவர்களுக்கு தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த கதை ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கும்ல, ஸோ அப்போ உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இங்கே பாருங்கள் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சார் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போது உங்களோட ஃபஸ்ட்டு தாட் என்னவா இருந்துச்சு? ஸோ உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? எனக்கு உண்மை மட்டும்தான் வேண்டும், வேற எதுவுமே வேண்டாம். ஸோ கதை வந்து நான் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுக்குறீங்களா? என்ன சார் நீங்கள் ப்ரொடியூசர் கதை கேட்கலன்னு சொல்கிறீங்க? ஸோ லெட் மீ ரீகரெக்ட். ஒரு 10 minutes கேட்டிருப்பேன் கதை. அதுவும் வந்து ஆஃப்டர் எவ்ரிதிங் வாஸ் டன், கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் கதையே கேட்டேன். அப்போ மட்டும் எதுக்கு சார் கேட்டீங்க? அது வந்து மனோஜ் வந்து எனக்கு வந்து சிவாவை சொல்லி ஒரு 10 minutes வந்து கதை கேட்டுக்கோ அப்படின்னு அனுப்பினா, அதனால தான் கேட்டேன். ஐ திங்க் வந்துட்டு இது மனோஜ் சார் மேலே நீங்கள் வச்சிருந்த நம்பிக்கைன்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அப்சல்யூட்லி. ஸோ மனோஜ் நானும் வந்து வி கோ பேக் லாங் வேஸ். 22 வருஷமாக தெரியும். அண்ட் நான் இந்த படம் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. அண்ட் ஸ்டோரி ப்ளீஸ். ஓகே. ஸோ ஒரு 2 years பேக் மனோஜ் வந்து சென்னையில் மீட் பண்ணினேன். அப்போ வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதுசு, சைன் எதுவுமே தெரியாது. அண்ட் மனோஜ்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ், ஒரு ப்ராஜெக்ட் பற்றி கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், மச்சி அதெல்லாம் பண்ணாத, நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறேன், நம்ம பேசலாம் அப்படின்னா. ஸோ திஸ் வாஸ் 23 ஜூலையில். அதுக்கப்புறம் 6 months நாங்கள் பேசினோம். அண்ட் Jan 24 வி ஃபைனலைஸ் டூயிங் திஸ். நான் திருப்பி இங்கே வந்தேன். Jan 24 வந்து வி சைன் த கான்ட்ராக்ட். அப்போ தான் வந்து எனக்கு கதை என்ன, காஸ்ட் என்ன, க்ரூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். பட் வந்துட்டு நம்மளோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி பார்த்தோன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்துட்டு எல்லா இட் வாஸ் த லைக் டாக் ஆஃப் த டவுன். அப்படி தான் இருந்துச்சு. பிரபுதேவா மாஸ்டர், ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக். ஸோ அந்த காம்பினேஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ எப்படி ரியாக்ட் பண்ணீங்க மனோஜ் சார் கிட்ட? ஸோ அந்த காம்பினேஷன் தான் வந்து அவன் மூவியோட யூஎஸ்பி அப்படின்னு இது ப்ரெசென்ட் பண்ணினா. அண்ட் தட் வாஸ் ஒன் ஆஃப் த யூஎஸ்பிஸ்.
ஸோ அவங்களோட காம்பினேஷன் இஸ் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்குது. பட் ஈவன் மோர் தென் தட், மூவி இட்ஸ் அ மூவி அட் த எண்ட் ஆஃப் த டே, அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் காமெடி மூவி. அண்ட் 2.5 hours ஆடியன்ஸை என்கேஜாக சிரிக்க வச்சு சந்தோஷமாக வச்சு அனுப்புறது தான் வந்து கோல். அண்ட் அது வந்து மனோஜ் வாஸ் வெரி கிளியர் ஃப்ரம் டே ஒன். அண்ட் ஸோ ஐ திங்க் இட் ஹஸ் கம் அவுட் வெல். நானும் இன்னும் மூவி பார்க்கல, உங்களோட சேர்ந்து நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். நீங்களும் எங்களோட ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்களா? அப்சல்யூட்லி. எனக்கு வந்து தெரியாது இன்னும், பட் 6 monthஸாக நான் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறேன். 8 edit முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் நான் பார்க்கல. மேபி எண்ட் ஆஃப் த மந்த் தெரியலாம், காட்டலாம். பட் மோஸ்ட் லைக்லி மனோஜை தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன். அது டிரெக்டர்ஸ்க்கே இருக்கிற ஒரு விஷயம் நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக அந்த அவுட் வரதுக்கு முன்னாடி காட்டவே மாட்டாங்க. ஸோ மனோஜ் சார் மேலே தான் நீங்கள் கம்ப்ளீட் நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ மனோஜ் சாரை பற்றி எங்களுக்காக சில விஷயங்கள் சொல்லணும்னா என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க? ஸோ ப்ரொடக்ஷன் வரும்போது அஃப்கோர்ஸ் ஃபண்டிங் அண்ட் அக்கௌண்டிங் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸோ மனோஜ் பற்றி எனக்கு இருந்த ட்ரஸ்ட் மோர் தென் க்ரியேட்டிவ் ப்ராசஸ் அண்ட் அவுட்புட், அதை விட 10 rupees கூட வந்து மிஸ் அப்ரோப்ரியேட்டட் இல்லைன்னா ஏமாத்துறது அது மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அவனே எங்கேயாவது ஏமாந்தால் தான் உண்டு. பட் நத்திங், எங்களை பொறுத்த வரைக்கும் நோ கன்ஃபியூஷன், அது வந்து ரைட் ஃப்ரம் டே ஒன் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து டஸ் நோ திங்கிங் அபவுட். ப்ளஸ் 20 years கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் ஹி நோஸ் வாட் த ஆடியன்ஸ் நீட்ஸ். ஸோ அதனால ஐ நோ தட் ஹி வில் டூ அ குட் ஜாப். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளே போயிருப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஹ்மான் சார் 5 songs பாடியிருக்காருன்னுட்டு. நீங்கள் செட்டுக்குள்ளே போகும்போது ரஹ்மான் சார் ஒரு ஃபுல் பாட்டுக்கு சூப்பரான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நீங்கள் அதை கண்ணால் வேற பார்த்துருக்கீங்க. ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? உண்மையை சொன்னால் கொஞ்சம் பாவமாக இருந்தது அவரை பார்க்கும்போது. எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அவரை? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மனோஜோட ஜாப். அவர்கிட்ட மனோஜ் தான் கன்வின்ஸ் பண்ணினா. அண்ட் நான் செட்டில் வந்து லாஸ்ட் வீக் தான் அங்கே மீட் பண்ணினேன் அந்த சாங்கில் இது பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அண்ட் முந்தின நாள் வந்து ஹி நெவர் ஹேட் ஸ்லீப். ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கினார். ரஹ்மான் சார் அவ்வளோ பயப்பூர்த்தி வச்சிருக்கீங்க நீங்கள் அந்த குழந்தைய. ஆமாம். ஸோ அவர் வந்து ஹி வாஸ் வெரி டயர்ட் அண்ட் லிட்ரலி சேரில் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருந்தார். அண்ட் அவரை வந்து ஃபுல் சாங்குக்கு வந்து மனோஜ் வந்து இங்கே பண்ணுங்க அதை பண்ணுங்க அங்கே உட்காருங்கன்னு ஹி வாஸ் லைக் ரொம்ப படுத்திட்டு இருந்தா. நான் கொஞ்சம் பாவமாக இருந்தது அவரை பார்க்கும்போது. அண்ட் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஐயோ எப்போ வந்து இவர் அனாயாயி வேண்டாம் அப்படின்னு போக போகிறாரோ அப்படின்னு தோணிட்டு இருந்தது. பக்கு பக்குன்னு இருந்துட்டே இருந்ததுக்குள்ள சார் எப்போ கோவப்படுவாரு அப்படின்னுட்டு. ஆமாம். பட் ஃபைனலி வந்து அவர் என்ஜாய் பண்ணினார். ஸோ ஹி வாஸ் லைக் அ கிட். அண்ட் செட்டில் வந்து அந்த சாங்கை வந்து ஹி வாஸ் லைக் completely enjoying, and I think it has come out really well and I'm excited for it. Of course we are also like super duper excited. எங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயங்கள் இப்போதான் நீங்க எங்களுக்கு சொல்ல போறீங்கன்னா என்ன ஒரு விஷயமா இருக்கும்? அது ஒரு விஷயம் as a producer-ஆ ஷேர் பண்ணீங்கன்னா நான் ஹாப்பியா இருப்பேன். பட்டும் படாம தொட்டும் தொடாம ஒரு விஷயம் லைட்டா அப்படியே போட்டு விட்டீங்கன்னா. ஓகே. ஸோ இது வந்து இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பட் நான் ஒரு டீசர் வேணா கொடுக்குறேன். டீசர் ப்ளீஸ் சொல்லுங்க. ஸோ இந்த மூவில வந்து நிறைய காமெடி கேரக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. எஸ். And one of them has done a record in Tamil industry. Record? Oh, okay. So, number of it's a record in Tamil movie. Okay, மொத்தத்துல வந்துட்டு பயங்கரமான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் மாதிரி ஏதோ ஒரு சூப்பரான ரெக்கார்ட் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு நிறைவேற்றிருக்காங்க. And sir, we are so happy for you and all the very best. இது மட்டும் இல்லாம இன்னும் மென்மேலும் நிறைய படங்கள் நீங்க இந்த இண்டஸ்ட்ரி கொடுக்கணும். நான் அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் கிட்ட ஒவ்வொரு கேள்வியா கேட்பேன். நீங்க சூப்பரா உங்களுக்கு பதில் சொல்லி எக்ஸைட் பண்ணிட்டே இருங்க. Thank you so much for joining us. And ரஹ்மான் சாரோட பிறந்த நாள் வருகிறது. அதுக்காக பல வார்த்தைகள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா ஹாப்பியா இருக்கும். Happy birthday Arad sir. Very good happy birthday. Thank you. நச்சுன்னு சொல்லிட்டீங்க. Thank you so much sir. Thank you. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர் சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும். யோகி பாபு சார் கிட்ட பேசும்போது உங்களுக்கு இந்த செட்லேயே ரொம்ப மறக்க முடியாத அனுபவம்னா என்னன்னு கேட்டால் உங்களோட சிரிப்பு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த சிரிப்பை பார்க்கறதுக்காக நான் இந்த கேள்வி ஆக்சுவலி சொன்னேன். ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த கதை ஆரம்பித்த அந்த தருணம்னா அது என்னவா இருக்கும்? இல்லை, இது கதை ஆரம்பிக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுத்தோம்னா மக்களை எவ்வளோ தூரத்துக்கு மகிழ வைக்க முடியும் அப்படின்றது தான் எங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தது. கேன் வி மேக் பீப்புள் ஹாப்பி அப்படின்றது தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். அண்ட் ஐ திங்க் கம்ப்ளீட் படமும் அதுதான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி மக்களும் சந்தோஷமாக சிரித்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். பிகாஸ் இதோட கேஸ்ட் அண்ட் க்ரூ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டு உள்ளே கொண்டு வரணும்னு தோணுச்சு? ஐம் டாக்கிங் அபவுட் பிரபுதேவா சார் அண்ட் ரஹ்மான் சார். அந்த காம்பினேஷன் நீங்கள் எப்படி திங்க் பண்ணி பார்த்தீங்க? ஒன்றும் இல்லை, அது அதான் நான் சொன்ன மாதிரி ஹாப்பினஸ், சந்தோஷம் அப்படின்றது வந்து ஒன்று காமெடி, பட் அதே சந்தோஷம் உங்களுக்கு வந்து மியூசிக்கும் கொடுக்கும், டான்ஸும் கொடுக்கும். ஸோ
ஒரு ஃபேமிலிக்கு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடி, மியூசிக், டான்ஸ் இந்த காம்பினேஷன் பண்ணும்போது ரமன் சார் அண்ட் பிரபுதேவா சார் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே அந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு மேஜிக் இப்போ நீங்கள் வந்து மின்சார கனவாக இருந்தாலும் சரி, காதலனாக இருந்தாலும் சரி, எனி மூவி சிக்குப்புக்குறையில் இல்லை அந்த ஒரு பாட்டு பண்ணாலும் சரி, தேவ் கிவன் ஸோ மச் ஹாப்பினஸ் இன் தேவ் கிவன் ஸோ மச் ஹாப்பினஸ். ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸை திரும்பி கொண்டு வர முடியுமா, இந்த ஜென்ரேஷனுக்கு திரும்பி கொண்டு வர முடியுமான்றது தான் அட்டெம்ப்ட். அண்ட் ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஹவ் கிவன் எக்ஸ்ட்ராடினர்லி த பெஸ்ட். அவங்களால ஒரு ஒரு இந்த படம் அப்படின்றது இல்லாமல் ஒரு 3 படத்துக்கான எஃபர்ட்டு ரஹ்மான் சாரும் பிரபு சாரும் மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு க்ளீன் சந்தோஷம், எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சுத்தமான சந்தோஷம் கொடுக்கறதுக்கு ஒரு 3 மடங்கு உழைச்சிருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு சந்தோஷம். சார் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. பிகாஸ் வந்துட்டு கோ ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் கதையே கேட்கலங்க, எனக்கு வந்துட்டு மனோஜ் மேலே அவ்வளவு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஆஸ் எ டிரெக்டராக நீங்கள் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணும்போது இல்லாட்டி ப்ரொடக்ஷன் டைமில் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண சில விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்வீங்க? இல்லை கஷ்டப்படல ஆக்சுவலாக, அதுதான் எனக்கு தெரியும், அந்த கேள்வியே அவாய்ட் பண்ணியிருக்கணும். பட் ஆனாலும் நீங்கள் வந்துட்டு த டிஃபிகல்ட்டிஸ் தட் யூ ஃபேஸ்ட் வேணா சொல்லலாமா நம்ம? இல்லை, வி ஹவ் தரோலி என்ஜாய்ட். ஐ ஹவ் அ கிரேட் டீம். ஒரு நல்ல டீம், நீங்கள் ரொம்ப நம்மளை சுற்றி நல்ல ஆளுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல டீம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணால் பண்ணலாம், சந்தோஷமாக பண்ணலாம். இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன், இது நான் சும்மா கேமரா இருக்குன்றதுக்காக நான் சொல்லலை. ரொம்ப ஒரு டீமாக என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். எங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் டீம் வந்து ஃபுல்லி இன்வால்வ் படத்தில். ஸோ பிஹைண்ட் வுட்ஸ் டீமோட சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன், மூன் வாக் டீமோடையும் சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன். எங்களுக்கு டச்வுட் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் 75 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் கூட எங்களுக்கு பிரச்சனைன்னு இருந்தது கிடையாது, யாரோடையும் பிரச்சனை இருந்தது கிடையாது. எங்களுக்கு எல்லாரோடையும் சந்தோஷமாக தான் இந்த படத்தை முடிக்கணுன்றது ஃபஸ்ட் டேவே டிசைட் பண்ணிட்டோம். நான் என் டீம்கிட்டையும் சரி, மூன் வாக் டீம்கிட்டையும் சொன்னது, என்ன வந்தாலும் சந்தோஷமாக முடிக்கலாம். ஏன்னா மக்களுக்கே சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கணும். டீம் சந்தோஷமாக இருந்தால் அந்த ஹாப்பினஸை கன்வே பண்ண முடியும். ஸோ மக்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக எல்லாம் மக்களுக்கு சந்தோஷமாக கொடுக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ ரஹ்மான் சார்கிட்ட பேசும்போதும் சரி, பிரபு சார்கிட்ட பேசும்போதும் சரி, யோகி பாபு சார், அஜு வர்கீஸ், அர்ஜுன் அசோகன், சதீஷ், நிஷ்மா, ஸ்மிதா, எல்லாருமே, ஜேக்கப் சார், எல்லாருமே, சுவாமிநாதன் சார், ராஜேந்திரன் சார் இன்னைக்கு வர முடியல அவங்களால, ரெட்டின் சார், கிரேட் ஆக்டர்ஸ். எல்லார்கிட்டையும் நான் வந்து சொல்கிறது வந்து லெட்ஸ் சி இஃப் வி கேன் பி ஹாப்பி, சந்தோஷமாக இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்றது தான். இந்த படத்தோட இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட கேஸ்டிங் தான். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி யோகி பாபு சார், அர்ஜுன் சார், அஜு சார், தீபா அக்கா, சதீஷ், இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான கேஸ்டிங் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் இந்த கதைக்காக சூஸ் பண்ணும்போது உங்கள் மைண்டில் வந்த ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? எல்லாருமே கிரேட் ஆக்டர்ஸ், டெரிஃபிக் ஆக்டர்ஸ். நீங்கள் அந்த கேஸ்டில் பார்த்தீங்கன்னா டெரிஃபிக் ஆக்டர்ஸ். இப்போது நீங்கள் வந்து நான் சுவாமிநாதன் சார் பண்ணுறதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டேன். பழைய லொல்லு சபான்றது காமெடி. ஸோ காமெடி இஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லை. நீங்கள் அதில் எனக்கு என்னன்னா, இப்போ கமல் சார் வந்து அழுதாருன்னு வச்சுக்கோங்களேன், கிரேட் ஆக்டிங்னு வாங்க. கமல் சார் காமெடி பண்ணால் கிரேட் ஆக்டிங்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் காமெடின்றது அவரோட பிக்கஸ்ட் ப்ளஸ் இல்லை. அதே மாதிரி இங்கே காமெடி பண்ணுறதுன்றது இவங்களோட எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இந்த ஆக்டர்ஸுக்கு இருக்கிறனால, யோகி பாபு சார் சொன்ன மாதிரி வி வர் வெரி ஹாப்பி. நல்ல ஆக்டிங் நீங்கள் வந்து கேமரா முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த சந்தோஷம்தான் மோஸ்ட்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதில். ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங்னால தான் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ வந்துட்டு யோகி பாபு சாரோட ஒவ்வொரு படங்கள் பார்த்தீங்கனாலே அந்த கேரக்டர்ஸ் நம்ம மனசில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த படத்தில் ஒரு ஆளுக்கு மட்டும் 16 கேரக்டர்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? அந்த 16 கேரக்டருமே எப்படி இருக்க போகுது? அதான் சொன்னேன். இப்போ நான் சார் கமல் சார் வந்து அழுதா பயங்கர ஆக்டிங்னு சொல்கிறோம், சிரிக்க வச்சா அந்த லெவலுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி யோகி பாபு சாரோட ஆக்டிங் டேலண்ட் இருக்குல்ல, அது இன்னும் நிஜமாவே இன்னும் ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னு தோணுது எனக்கு. யூஸ் பண்ண படலை, ஆக்டிங் டேலண்ட் இன்னும் யூஸ் பண்ண படலை அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அப்ரிஷியேட் பண்ணப்படல. ஸோ ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணால் தானே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னும் அப்ரிஷியேட்டே பண்ணப்படலன்னு தான் எனக்கு தோணுது யோகி பாபு சாரோட டேலண்ட். ஸோ
16 கேரக்டர்ஸ் அப்படின்றது இந்த காமெடி சார்ந்தே வரும். 16 கேரக்டர் பண்ணியிருக்காரு யோகி பாபு சார். அண்ட் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே மக்களுக்கு சந்தோஷப்படுத்தும் அப்படின்றதான் நம்புகிறேன். ஏன்னா அந்த 16 கேரக்டர் அவரால் புல் பண்ண முடிஞ்சது ஏன்னா அந்த அவரோட டேலண்ட், அந்த ஆக்டிங் டேலண்ட்டும், அவரை ஸ்பான்டேனியஸ் டேலண்ட், அவர் டப்பிங்கில் ஆட் பண்ணுறது, ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணுறது. நீங்கள் அவருக்கு வந்து ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அவர் ஐ திங்க் ஹி கேன் கிவ் யூ 4 ஃப்ளேவர்ஸ். 4 ஃப்ளேவரில் ஒரு டேரக்டராக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணால் போதும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இஸ் டேலண்ட் அண்ட் தட் இஸ் வை இட் ஹஸ் கம் அவுட் வெல். அவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரபு சாரோட ஆக்டிங்குமே வெரி வெரி நேச்சுரல். அவர் ஒரு எஃபர்ட் போடுற மாதிரி இருக்காது அதில். நீங்கள் ரோமான் சாரோட லாஸ்ட்டாக பண்ண மின்சார கனவே எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். அது ஒரு கிராமராகவே, அந்த மின்சார கனவில் அவரோட ஆக்டிங்ன்றது ஒரு கிராமராகவே பல ஆக்டர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க அதில். ஸோ தோஸ் ஆர் எஃபர்ட்லெஸ் ஆக்டிங் இல்லை. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வை we were happy seeing what we saw. அது கிரெடிட் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் as a டேரக்டராக நீங்கள் கரெக்டாக புல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அந்த விஷயத்தை. பிகாஸ் தீபா மேமும் சொன்னாங்க, நான் சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு காமெடிக்கல் ஆக்டர்னா நான் கொஞ்சம் ஓவராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பேன் சார். இல்லைம்மா கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இது இந்த மீட்டர் கரெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி அந்த கிரெடிட்ஸ் நான் உங்களுக்கு தான் கொடுத்தானும். இந்த கம்ப்ளீட் செட்லேயே வந்துட்டு உங்களோட ஃபேவரட் மெமரினா என்னன்னு சொல்வீங்க? Throughout 75 days, 70 days of great memory, and I think I was lucky, blessed to have a great team. BNWoods தான் எங்களுக்கு ஆரம்பம். ஸோ BNWoodsலேருந்து எல்லாருமே சிவசங்கர்ன்றது என் ஃப்ரெண்டு, அவர் த்ரூ அவுட்டாக இருந்திருக்காரு. ஸோ பிரவீன் கோ ப்ரொடியூசர் என்னோடய ஃப்ரெண்டு. BNWoodsோட என்டையர் டீம் என் கூட இருந்திருக்காங்க. ரமேஷ், தினேஷ், கிருஷ்ணா, கெனி, அவங்கெல்லாம் என் கூட டேரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் எல்லாரும் BNWoodsல இருக்கிற எல்லாருமே என் கூட தோழாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வந்துட்டு ரொம்ப அழகாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. இன்னும் பயங்கரமாக இந்த ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் BNWoods டீமாவும் என்டையர் மீடியா டீமாவும் உங்களுக்கு வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் என்ஜாய் த ஆடியோ லான்ச். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எல்லாருக்குமே. ஹோப்ஃபுல்லி வி கேன் கிவ் யூ தி ஹாப்பினஸ் அண்ட் பீப்புள் சந்தோஷமாக இந்த படத்தை பார்க்கணுன்றது தான் எங்களோட எய்ம். ஸோ ஹோப்ஃபுல்லி வில் பி சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூங்க. மூன்வாக் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல இருக்கும். நம்மளோட திரு யோகி பாபு அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்துல அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மனோஜ் சார் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லும் போதும் இந்த காம்பினேஷனை பற்றி நீங்கள் கேட்கும் போதும் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வந்து சார் வந்து மீட் பண்ணி பேசும்போது இந்த கதை வீட்டில் தான் சொன்னார். சொல்லும்போது ஒரு கேரக்டர் தான் வருவார்னு நினச்சேன். ஆனால் இதில் வந்து பல கேரக்டராக சொன்னார். அந்த 16 ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளை காப்பாற்றிடும் அதில் வர கேரக்டர்னு. ஆனால் 16 கேரக்டரும் சூப்பராக இருந்தது. அதனால் ஓகேன்ட்டேன் நான். சொல்லியிருந்தாங்க 16 கேரக்டர், ஒரு கேரக்டரே நீங்கள் எப்படி இருந்தாலுமே ஒரு வெரைட்டி கொடுத்துருவீங்க. எங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன்னா இல்லை அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒரு கேரக்டர்னாலே நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுமையாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவீங்க. இதில் வந்துட்டு 16 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் நம்ம அவங்களாம் பார்த்து அனுபவப்பட்ட கேரக்டர் தான் எல்லாமே. அதனால எந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. உங்களுக்கு இந்த செட்டில் இருந்த ஃபேவரட் மெமரின்னா என்ன சார் சொல்வீங்க? அவர் சாரோட சிரிப்பு, டைரக்டரோட சிரிப்பு, மனோஜ் சாரோட சிரிப்பு, எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார். அதான் எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த காம்பினேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகே, ரஹ்மான் சாரும் வந்துட்டு பிரபுதேவா சாரும் இணைஞ்சு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு முதல்ல உங்கள் எண்ணத்தில் வந்த ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அவங்க 2 பேரும் வந்து ஜீனியஸ். என்னென்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே 2 பேரும் ஸ்டார்டிங்லேருந்து பயணிச்சுட்டு வராங்க. இப்போ இடையில நம்ம வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் சாரோட அவரோட இசையில் நம்ம முகத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு, அதே பெரிய சந்தோஷம். ஸோ இது வந்துட்டு ஒரு மியூசிக்கல் டான்ஸ் நம்பராக இருக்குது, காமெடி நிறையவே இருக்குது. இதில் யோகி பாபு சார் வந்துட்டு ஏதாச்சும் டான்ஸ் நம்பருக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா? படத்தில் கேட்குறீங்களா? படத்தில் அங்கங்கே ஒன்று டைரக்டர் பண்ண சொல்லியிருக்காரு, மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே இருக்குங்க. சரி பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க. எஸ் சார், ரஹ்மான் சாரோட பிறந்தநாள் வருது. ஸோ உங்கள் ஸ்டைலில் அவருக்கு வந்துட்டு ஒரு விஷஸ் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? வழக்கம் போல் சொல்கிறது தான் சார். நீங்கள் 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக இருக்கணும் சார். என்றும் உங்களை முருகப்பெருமான் உங்களை காக்கணும் சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ மேடம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.